வந்து போலீஸ் கேரக்டர் பண்ணிருக்கீங்க. என்னென்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் பண்ற மாதிரி இருக்கு? அது ட்ரைனிங் இருந்துச்சு ஒரு 3 வீக்ஸ். ஸோ அதான் பாடி எத்தனை அளவு எந்த அளவு கொலை போட்டீங்கன்னா அது ஒரு 1 மந்த் போயிட்டு இருந்துச்சு. அப்படியா? ஃபைட்லாம் நல்லா இருக்கு சார். எந்த மாதிரி நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு சார். நாங்க எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருந்துச்சு. தேங்க்யூ சார். படம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கௌதம் எனக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸோ இதில் ஒரு சின்ன பாட்டு இருந்ததுக்கு. ஸோ நிறைய படம் பண்ணியிருக்கோம். இதுவும் நல்லா கிரிப்பிங்காக இருந்துச்சு. இந்த ஒரு மொமெண்ட்ல ட்ரெண்டிங்ல இருக்க தர்ஷனுக்கு ரொம்ப பெரிய டர்னிங் பாயிண்டா இருக்கும் இது. ஸோ நல்லா நடிச்சிருந்தாங்க தர்ஷன். ஸோ இந்த படத்தில் எனக்கு பெரிய ரோல் இல்லை. ஸோ இது பண்ணி ப்ளூ ஸ்டார்ல பண்ணியிருந்தேன் நான். ஸோ இதில் ஒரு சின்ன ரோல் தான். பட் இருந்தாலுமே ஹோல் டீமே ஒரு நல்ல சப்போர்ட்டிவா இருந்துச்சு. ஸோ இதில் பண்ண சுதீப் சார், லால் சார், அதுக்கப்புறம் தர்ஷன், அப்புறம் சுந்தர் பண்ணியிருந்த விடுதலை சுந்தர். ஸோ எல்லாருமே நல்லா ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரிப்பிங்காக இருந்துச்சு. படம் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி. ஒரு 2.5 hours உட்காராங்கன்னா எப்படி டைம் போகிறதே தெரியாது. ஸோ டீம் ஹோல் டீமுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தர்ஷன் நல்லா பண்ணியிருந்தார். தர்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இது செகண்ட் படம் மாதிரியே தெரியல அவருக்கு. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆர்டிஸ்டா மாதிரி பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்துச்சு அவரோட ஆக்டிங் கடைசி வரைக்குமே. ஆடியன்ஸ் கண்டிப்பா நல்ல ரிவ்யூ கொடுக்கலாம், நம்பி வரலாம். ஸோ உங்க 2.5 hours போற மாதிரி தெரியாது. கிரிப்பிங்கா இருந்துச்சு நல்லாவே. படம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர் மாதிரி இருந்துச்சு. சரண்டர் மூவி பார்த்தேன். படம் நல்லா இருக்கு. தர்ஷன் கண்டிப்பா பார்க்கலாம். அவருக்கு ஆக்ஷன்லாம் அழகா செட் ஆகுது. போலீஸ் ட்ரெஸ்ஸும் செம்மையா சூட் ஆகுதுங்க. என்ன ஒண்ணுன்னா ஒரு லவ் ஒரு சாங் இல்லை, அவருக்கு ஒரு லவ் இல்லைங்கிறது ஒரு ஃபீல் ஆச்சு. வச்சிருக்கலாமா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவர் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அவரு கொடுத்த கேரக்டர் ரோல் கரெக்டா பண்ணியிருக்காரு. மன்சூர் அலிகான் சார் ஒரு சீன்ல வந்துட்டு போனது ஒரு ஃபீல் ஆச்சு. அவர் ஒரு நல்ல ஒரு சிறந்த நடிகர், ஒரு சீனியர் ஆக்டர். அவரு சிம்பிளா யூஸ் பண்ணிட்டாங்களோன்னு ஒரு ஃபீல் ஆச்சு. அப்புறம் வில்லன் ரோல் பண்ணவங்க எல்லாமே கரெக்டா பண்ணியிருக்காரு. அவர் A2 நடிச்சவர் அந்த சாரும் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு எமோஷனல் சீன்ல எல்லாமே கரெக்டா பண்ணியிருக்காங்க சார். சூப்பரா இருக்கு. சரண்டர் படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். நல்லா இருந்தது. நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சூட் ஆகுமாங்கிறது மாதிரி இல்லாம கரெக்டா ஆப்டா இருக்கு. அவங்களுக்குன்னு போலீஸ் கெட்ட போட்ட மாதிரி நல்லா ஆப்டா கரெக்டா பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. ஐயோ அப்படிலாம் எதுவுமே இல்லை சார். பயம் வர்ற மாதிரி அப்படிலாம் எதுவுமே இல்லை. சஸ்பென்ஸ் தானே. நம்ம வந்து அது ஒரு விஷயத்த தேடுறாங்க, அதுக்கு நம்ம என்ன பண்றாங்களோ அதுதான் இருந்துச்சு. பயம் இல்ல மாதிரி எதுவுமே இல்லை சார். என் பையனே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தான். நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்தது, பிஜிஎம் நல்லா இருந்தது, எல்லாமே சூப்பரா இருந்தது. சூப்பரா இருக்கு படம். பார்க்கலாம். எதிர்பார்க்கறது வந்து எப்படின்னு நம்ம சொல்ல தெரியல எனக்கு. பட் வந்து ஒரு படம்னா இதாவது யதார்த்தமா இருக்கணும். ஓவர் சீனு பில்டப் இருக்கக்கூடாது. அது எல்லாமே இல்லை இருக்கு. இந்த சீனு பில்டப் எதுவுமே இல்லை. தர்ஷன் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. அதுவும் போலீஸ் கெட்டப் வந்து இந்த பாடி ஃபிட்னஸ் எல்லாம் சூப்பரா செட் ஆச்சு அவருக்கு. நடிப்பு யதார்த்தமா இருக்கு. ஓவர் சீன்லாம் எதுவுமே இல்லை. தாராளமா படம் பார்க்கலாம். சாங் இல்லாத மைனஸ் சொல்ல முடியாது ப்ரோ. ஏன்னா அது மைனஸா தெரியல. பட் இருந்திருக்கலாம். பட் அது மைனஸாலாம் தெரியல. லாஸ்ட் வரைக்கும் படம் சூப்பரா தான் போச்சு. ஒரு சஸ்பென்ஸ் மாதிரியே போய் கடைசியில நல்லா இருந்துச்சு. இல்ல எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் என்ன தெரியல. நேம் பார்த்துட்டு சரி போகலாம் அப்படின்னு போனோம். ஆனா படம் பரவாயில்லங்கிற பெட்டரோட தான் ஃபீலோட தான் வெளியில வந்தோம். பார்க்கலாம், மூவி பார்க்கலாம் சார். நல்லா இருக்கு. செம்மையா சூப்பரா இருக்கு. அவர் ஏற்கனவே பிக் பாஸ்ல இருந்தவர் தானே, அதனால தெரியும். அவர் கொடுத்த ரோல் கரெக்டா பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பா அவர் நல்லா பண்ணுவாரு. நல்லா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம் சார். ஏன்னா போரிங்ல அது அடுத்து என்னங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட கண்டிப்பா இந்த மூவி கொண்டு போகுது. எதுக்கு இது புதுசா இருக்கு, எல்லாமே புது ஆக்டர் நல்லா இருக்குமா அப்படின்னு நான் கூட ஃபீல் பண்ணேன். ஆனா அந்த ஃபீலிங் இல்லாம நல்ல கரையை கொண்டு போயிருக்காங்க. சூப்பரா இருக்கு. யூஸரா இல்ல ப்ரோ, டிஃபரெண்டா இருக்கு போகுது. நம்ம ஒரு சில படத்தை கெஸ் பண்ணிடலாம் இதான் இருக்கும் அப்படின்னு. பட் இது கெஸ் பண்ணதே தப்பாயிடுச்சு. இப்படிதான் இருக்கும்னு கெஸ் பண்ணோம். பட் லாஸ்ட்ல டோட்டலா வேற மாதிரி இருந்தது. டிஃபரெண்ட் ஜர்னி கொடுத்துருக்காங்க. ஆமா இல்ல, டோட்டலா டிஃபரெண்ட். இது அந்த கான்செப்ட் எதுவுமே இல்லை. ஒரு போலீஸ் மேனா எப்படி இருப்பாங்க, ஒரு கிரிமினல் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்ற மாதிரி கொண்டு கிளியரா இருக்காது. நல்லா இருக்கு. தாராளமா பார்க்கலாம் ப்ரோ. எந்த செக்ஷுவலா பேச ஒண்ணுமே இல்லை. கிட்ஸோட தாராளமா பார்க்கலாம், ஃபேமிலியும் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். ஜர்ஷனை தாண்டி அப்படின்னா இல்ல சார், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். சைல்டு அபியூஸ் அந்த மாதிரிலாம் எந்த கான்செப்டும் இல்லை. இது வந்து ஸ்டேஷன்ல ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகுது. அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு என்னெல்லாம் நடக்குது, அந்த மாதிரி இதுதான் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு.
இது முன்னாடி தர்ஷனுக்கு வந்து படங்கள்ல சரியா நடிப்பு வரல சொல்லி கமெண்ட் இருந்துச்சு. இந்த படத்துல நடிப்பு எப்படி இருக்கு? அப்பெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததுல இந்த படம் தான் அவங்களோட படம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல மியூசிக் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ண இருக்கு? மியூசிக் அந்த படத்துக்கு தேவையானது தகுந்த மாதிரி மியூசிக் பிஜிஎம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சின்ன குழந்தைங்க ஆமா நல்லா இருக்கு, பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கலாமா? ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். கண்டிப்பா சாங்ஸ் தான் இல்ல, அதுதான் ஒரு இது. ஒரு சாங்ஸ் இது இல்ல. ஒண்ணு அந்த பசங்கள்லாம் இருக்காங்க, அந்த கேங்குக்காச்சும் அந்த மாதிரி எதனா ஒரு சாங் வச்சிருக்கலாம். இல்லைன்னா தர்ஷனுக்கு ஒரு சாங்ஸ், லவ் சாங்ஸ் கொடுத்துக்கலாம். என்ன பொண்ணு பாக்குறாங்கன்ற ஒரு சீக்வன்ஸ் கொண்டு வராங்க. அவர் அது கூட பேசிட்டு பழகிட்டு ஒரு சீன், ஒரு இமேஜின் சீனாவது வச்சிருக்கலாமோன்னு நாங்க ஃபீல் பண்ணுவோம். அவருக்கு அது கொடுக்காம பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு. நைட்டுன்னா அது ஒரு சின்ன மைனஸா நினைக்கிறோம் அந்த மூவிக்கு. மற்றது எல்லாமே சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. சாங்ஸ் தான் இல்ல, சாங்ஸ் அந்த லவ் சாங்ஸ் அந்த மாதிரி இல்ல. மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு, மியூசிக் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. காமெடிங்கிற மாதிரி இல்ல, முனிஸ்காந்த் அவங்க பண்ணியிருக்காங்க. அதுல வந்து அவங்க பண்ணும்போது கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி காமெடிங்கிற மாதிரி காமெடி அந்த மாதிரிலாம் இருக்கு. பேர் மாதிரிலாம் கொண்டு வரல சார், பேர் மாதிரிலாம் கொண்டு வரல. லாஸ்ட்ல தான் அது பேர் மாதிரி வருதான்னு நமக்கு வந்து காட்டல. மற்றபடி ஃபுல்லா அந்த போலீஸ்ல உள்ள என்ன நடக்குது அதுதான் நமக்கு ஃபுல்லா காட்டியிருக்காங்க. லால் சார் நல்லா பண்ணியிருக்காரு, லால் சார் நல்லா சூப்பரா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. மற்றபடி நெகட்டிவ் வந்து நெகட்டிவ் எதுவுமே சொல்ல முடியாது ப்ரோ, பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கும். அதில் ஒரு போலீஸ்மேன் பாசிட்டிவா எப்படி யோசிப்பாங்க, எப்படி இது பண்றாங்கன்றது தான் இருக்காது இல்ல. பட் அது ரியல் லைஃப்ல இருந்துச்சா நல்லா இருக்கும். சினிமால பொறுத்த வரைக்கும் ஓகே, அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதே இது ரியல் லைஃப்ல இருந்தா நல்லா இருந்துடும். இல்ல நெகட்டிவ் எதுவுமே இல்ல. ஜோடி தான் இல்ல அவருக்கு. ஆமா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அவருக்கு, பட் இல்லாதனால. பட் அதுவும் பிளஸ் தான், இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜர்னியா இருந்துச்சு அவருக்கு. இது ஃபர்ஸ்ட் படம் எல்லாம் எனக்கு தெரியல, நல்லா சூப்பரா பண்ணிருக்காரு. ஆமா கெஸ் பண்ணாலும் வந்து தப்பா தான் போகுது, அது கரெக்டா போல. கெஸ் பண்ணாலும் தப்பா தான் போகுது. நல்லா இருக்கு, பார்க்கலாம், படம் ஃபேமிலியோடய பார்க்கலாம். சஸ்பென்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம் ப்ரோ, நல்லா இருக்கு. 10. நெகட்டிவ் சொல்ற மாதிரி அந்த மாதிரி எதுவும் இல்ல. பாசிட்டிவா சொல்லணும்னா ஒற்றுமை தான். நம்ம கூட இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம கூட இருந்து அவங்கள நம்ம வந்து காப்பாத்தி அந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்ம வெளியில எடுத்துட்டு வரணும். அவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாங்கிறது வந்து நான் பாசிட்டிவா நான் எடுத்துக்கேன். இது வந்து நானும் ரியலைஸ் பண்றேன். நம்ம கூட இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம பண்ணலாம், அதுல இறங்கி நம்ம பண்ணலாம். அவங்க தப்பு பேர் லாஸ்டா வராங்க, பொண்ணு பாக்குறவங்கன்ட்டு ஒரு சீன் மட்டும் பேசுறாங்க, அது ஃபுல்ஃபில் ஆகாம அப்படியே அவ்வளவுதான் முடிச்சிடறாங்க. பொண்ணு பார்த்து பேசுறாங்கன்னு ஒரு சீன் இல்ல, இன்னும் பெட்டரா இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கலான்ற மாதிரி தோணுது. எதுவுமே வேஸ்ட் எல்லாம் கிடையாது, கொடுத்த எல்லா கேரக்டருமே செமையா பண்ணிருக்காங்க சார். உண்மையிலேயே நல்லா இருக்கு. நான் ஒரு 85 கண்டிப்பா பண்ணுவேன். ஏன்னா எனக்கு லவ் சீனும் ஒரு சாங்ஸ் இல்லைங்கிற மட்டும்தான். ஏன்னா படம் போரிங் இல்லைல்ல, கரெக்டா கொண்டு போயிருக்காங்க. அடுத்து என்னங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டா போகுது. அந்த கண்ணு யார் வச்சிருப்பாங்க, வில்லன் வச்சிருப்பாங்களா, இல்ல அந்த குழந்தை எடுத்துட்டு போயிருக்குமா, இல்ல அந்த லாரி டிரைவர் கொண்டு போயிருப்பாங்களா, மாதிரி அந்த ஒரு சஸ்பென்ஸ் அப்படியே கொண்டு போறாங்க. சூப்பரா இருக்கு சார். அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அவங்க நல்லா எஃபெக்ட் பண்ணிருக்காங்க, எஃபெக்ட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, அவங்களுக்கு சூட்டா இருக்கு சார். 9.5 கொடுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அந்த படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா என் ஹஸ்பண்டும் அதுல ஒன் பார்ட்ல இருக்க அந்த ஒரு ரோல் இருக்கிறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா ரொம்ப படம் பிடிச்ச மாதிரி நல்லா இருக்கு. நம்மளா இருந்தா நம்ம பாத்துக்கலாம். நம்ம வந்து சில பேருக்கு வந்து ஒன் டைம் பார்த்தா இந்த இதுக்கு பாக்குறதா பாப்பாங்க. இல்ல நம்மளும் இன்னொரு வாட்டி வரணும்னா நம்மளும் பார்க்கலாம் சார். ஒரு 2-3 தடவை கூட பார்க்கலாம், வந்து பார்க்கலாம். இல்ல அவங்களோட ஆக்டுக்காகவே பார்க்கலாம். இல்ல கௌஷிக் அவங்க ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சரண்டர் தர்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப நல்லா இருக்கு. கௌதம் கணபதி அவர் டைரக்டர் சார், நல்லா ஃபர்ஸ்டோட மூவி ஆகுது. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. என் பசங்க பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் 2 பேருமே பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சாங் இல்லை, மற்றபடி ஃபைட்டு எல்லாமே நல்லா இருக்கு. அதில் என்ன சொல்றது, மியூசிக் நல்லா கொடுத்துருக்காரு. அவரு நல்லா மியூசிக் கொடுத்துருக்காரு, நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்கு. எங்கள் பையனை பண்ணியிருக்காங்க, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு.